இதுல போலீஸ் சொல்லியிருக்கிறது என்னன்னா சார், இந்த பணம் கொடுத்து ஏமாந்தவங்க ஒரு கட்டத்துல பணம் கேட்க தொடங்கிய போது அவங்கள என்ன பண்றாங்க அப்படின்னா, பாம்பே டெல்லி அப்படி எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வச்சு அங்க ஆர்பிஐ ஆபீசர்ஸ் அவங்கள பார்க்க வைக்கிற மாதிரியான கேம் எல்லாம் நடத்தி இருக்கிறாங்க, டிராமா எல்லாம் இதுல நடத்தி இருக்காங்க அப்படிங்கறத போலீஸ் சொல்றாங்க சார். அவங்களோட பிரஸ் ரிலீஸ்ல சொல்றாங்க. சார், இது ரொம்ப நாளா இந்த இஷ்யூஸ் நடந்துகிட்டே இருந்தாலும் கூட ரொம்ப ஆத்தென்டிகேட்டடா ஒரு 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 ப்ராப்பரான வேலை ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கிறது அநேகமா இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன் சார். சார், இந்த இந்த பிரஸ் ரிலீஸை பத்தியும் இந்த அரெஸ்ட் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? ஒட்டுமொத்தமா ஒரு மோசடி விளையாட்டு அப்படின்றத புரிந்துக்கணும். அதை யாரும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியல. இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கறப்ப, இரிடியம் பேர்ல வரக்கூடிய கம்ப்ளைண்ட் எல்லாம் பார்க்கறப்ப இது புரிந்து கொண்டது மாதிரி தெரியல. இன்னைக்கு ஆர்பிஐ ஆபீசரே கம்ப்ளைண்ட் பண்ணி இது வந்ததுனால இன்றைக்கு அது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. உண்மையிலே இது வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி. நீங்களும் இதை ஒரு டிஸ்கஷனா கொண்டாந்துருக்கீங்க. உங்களையுமே நான் பாராட்டுறேன். ஏன்னா இது ஒரு விழிப்புணர்ச்சி கண்டிப்பா வேணும். இப்ப சினிமாக்கள் எடுக்கப்பட்டிருக்கு, சினிமாக்கள்ல இது ஏமாற்று வேலை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு. இருந்தும் மக்கள் ஏமாறுகிறார்கள் என்று சொன்னால் இந்த பணத்தை அதிகமா கிடைக்கும் என்று சொல்லி இப்ப நீங்க படத்துல வீடியோல காமிக்கிறீங்க பாத்தீங்களா, இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்று வேலை என்பது சாதாரண மக்களுக்கு புரியாது. அவர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியும். இதற்காக தங்கள் பணத்தை கொடுத்து 1க்கு 10 மடங்காக பணம் வருகிறது என்று நம்பி ஏமாறுவர்கள் தான் அதிகம். இதை கிட்டத்தட்ட கடந்த 10-15 ஆண்டு காலமாக இந்த விஷயத்தை எத்தனையோ பேர் என்னிடமே கேட்டிருக்காங்க. நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் விளக்கம் சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப இன்னைக்குதான் டிவி மூலமாக ஒரு பப்ளிக் விவாதத்துல கொண்டு வந்ததற்கு சத்தியம் டிவிக்கு எனது வாழ்த்துக்கள். ஏன்னா இது அனைத்து மக்களுக்குமே இது தெரியணும். எத்தனை முறை தனித்தனியா சொன்னா கூட பணத்தை ஆசை அவர்களை விடுவதில்லை. பணத்தை ஆசையினால நம்ம சொல்றதையும் கேட்க மாட்டாங்க, போய் நம்பி ஏமாறுவார்கள். இது தெளிவா சொன்னா கூட இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இதனுடைய காஸ்ட் அப்படி. இந்த இரிடியம் இந்தியாவில இருந்து இந்தியாவுக்கே நம்ம இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவில இருந்து எக்ஸ்போர்ட்டே கிடையாது. எங்க கிடைக்கும் அப்படின்னா இரிடியம் அப்படின்னா பிளாட்டினம் எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்க சின்ன ட்ரேஸா இரிடியம் கிடைக்கும். அது இந்தியாவில கிடையாது. இந்தியாவில பிளாட்டினம் கிடைக்கிறதே கம்மி. அதுல அந்த ரேஸ் இரிடியம் கிடைக்கிறது ரொம்ப 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 நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் கிடைக்குது. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மேக்சிமமே இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் அன்ரவுட் இரிடியம், வாஸ்மியம், அப்புறம் ருத்தினியம்னு ஒண்ணு இருக்கு. இந்த 3 சேர்ந்துதான் இந்த ரேர் எர்த் மெட்டல். இது மொத்தமா 20 kg தான் இந்தியாவில இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. எங்க எக்ஸ்போர்ட் ஆகுது? அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா $1.38 பில்லியன். அவ்வளவுதான். கிட்டத்தட்ட 8 கோடியில இருந்து 10 கோடி வரைக்கும் தான் எக்ஸ்போர்ட் ஆகுது. இதனுடைய எங்க வேல்யூ நம்ம ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். சைனாவுக்கு ஒரு 8 kg எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். யுஏஇக்கு கொஞ்சம் ரொம்ப நெக்லிஜிபிள் அமௌண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். ஆனா இம்போர்ட் பண்றது எவ்வளவு தெரியுமா? நம்ம இம்போர்ட் நம்ம கிட்டத்தட்ட 399 கிலோ, அதாவது 399 கிலோ நம்ம இம்போர்ட் பண்ணிருக்கோம். எங்க சவுத் ஆப்பிரிக்கால இருந்து, யுஎஸ்ஏல இருந்து, யுஏஇல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட அதனுடைய வேல்யூ 5 மில்லியன் தான். எதுக்கு இம்போர்ட் பண்றோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட செக்டார்ல நம்ம அதை யூஸ் பண்றோம். எங்க யூஸ் பண்றோம்? மெடிக்கல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு, அதாவது இரிடியம் 192 இன் பிரீச்சி தெரப்பி அதுக்கு யூஸ் பண்றோம். அப்புறம் இம்ப்ளான்ட், அதாவது இம்ப்ளான்ட்டுக்கு இரிடியம் யூஸ் பண்றோம். கிட்டத்தட்ட 35 to 45% இம்போர்ட்ல அரௌண்ட் 140 to 160 கிலோகிராம் மெடிக்கலுக்காக இரிடியம் யூஸ் பண்றோம். இம்போர்ட் இல்ல, இது இம்போர்ட் பண்ணி தான் பண்றோம். நம்மகிட்ட இருந்து எது கிடையாது. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்துல ஓஎல்இடி அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா செமிகண்டக்டர் சிப்ஸ், ஓஎல்இடி டிஸ்பிளே இதுக்கு 20 to 30%. இது ஒரு 100ல இருந்து 120 கிலோகிராம் இது இம்போர்ட் பண்ணதுல நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து கெமிக்கல் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கேட்டலிஸ்டா யூஸ் பண்றோம். ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் சிந்தசிஸுக்காக நம்ம யூஸ் பண்றோம். இது கிட்டத்தட்ட ஒரு 40 to 60 kg
சரி. அப்புறம் ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் இஸ்ரோ அண்ட் டிஆர்டிஓ, சரி. இதுக்கு வந்து ராக்கெட் பார்ட்ஸுக்கும் சேட்டலைட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கும் நம்ம இதை யூஸ் பண்றோம். சரி. கிட்டத்தட்ட இது 35 இருந்து 50 கிலோகிராம் தான் நம்ம யூஸ் பண்றது. ஓகே. இதுக்கு நம்ம இம்போர்ட் தான் நம்பி இருக்கோம் ஒழிய இந்தியாவோட எதுவுமே கிடையாது. ஓகே. அப்ப ஆட்டோமேட்டிவ்ல வந்து ஸ்பார்க் பிளக் இருக்குல்ல, ஸ்பார்க் பிளக், அந்த ஸ்பார்க் பிளக்ல வந்து இரிடியம் டிப்டு பிளக்னு இருக்கு. அப்ப அந்த டிப்புக்கும் எமிஷன் சிஸ்டத்துக்கு வந்து இதை யூஸ் பண்றோம். அது வந்து ஒரு 20 to 30 kg. சரி. அடுத்து வந்து R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அகாடமிக்ஸ்க்கு வந்து சரி. கிட்டத்தட்ட ஒரு 10 kg யூஸ் பண்றோம். சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் டெஸ்ட் லெபார்டரிக்கு. இதுதான் இந்தியாவுடைய கன்சம்ஷன். அப்ப மொத்தமா வந்து இதனுடைய வேல்யூன்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கிலோ வந்து 1 கோடி, 1 கோடியே 10 லட்சம் 20 லட்சம் அந்த மாதிரி வரும். அது வேரியேஷனை பொறுத்து. 1 கிலோ 1 கோடின்னு வச்சுக்கோங்க. சரி. இது என்ன பண்றாங்க அப்படின்னா கலசத்துல இருக்கு, கோபுர கலசத்துல இருக்கு, பழைய ஆர்டிஃபேக்ட்ஸ்ல இருக்கு, வீட்டுல சேமிச்சு வச்ச வெங்கல ஜாமான்ல இருக்கு, என்னென்னமோ சொல்லி அதை ரைஸ் புல்லிங் பண்ணுது. இதெல்லாம் வந்து எங்குமே நிரூபிக்கப்படாத இரிடியம் இருக்கிறது என்று நிரூபிக்கப்படாத ஒண்ணு. இது வந்து இதை வந்து யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க? RBI மிஸ்யூஸ் பண்றாங்க, DRDO மிஸ்யூஸ் பண்றாங்க, இஸ்ரோவை மிஸ்யூஸ் பண்றாங்க, விஞ்ஞானிகளை மிஸ்யூஸ் பண்றாங்க. இப்படி அனைவரையுமே மிஸ்யூஸ் பண்ணி அவர்கள் நேம் எல்லாம் சொல்லி இவர்கள் வந்து மக்களை ஏமாற்றுகிறார்கள். இதை வந்து மக்கள் வந்து புரிந்து கொண்டு இதிலிருந்து தப்ப வேண்டும். எத்தனையோ பெரிய IAS ஆபீசர்ஸ் எல்லாம் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க இதை பத்தி. IPS ஆபீசர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஜட்ஜஸ் வந்து கேட்டிருக்காங்க இது உண்மையா என்னன்னு சொல்லி. சோ இது மாதிரி வந்து அப்ப அவங்களுக்கு கேட்கிறவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஆனா பொது விவாதம்னு வரும்பொழுது இந்த வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த மோசடியை வந்து தொடரக்கூடாது. அப்ப இந்த இரிடியம் பேரில் நடக்கக்கூடிய யாரும் நம்பி பணத்தை போட்டு ஏமாறாதீர்கள் என்று வந்து நீங்க செய்யக்கூடிய இந்த முயற்சி வந்து உண்மையிலே நான் பாராட்டுறேன். இது கண்டிப்பா வேணும். இதை ஏமாற்றுவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சார், இந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய சில ரொம்ப டாப் பொலிட்டீஷியன்ஸ் யாரு அப்படிங்கிறது எனக்கே தெரியும் சார். சில ஜுடிஷியல்ல ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இந்த வியாபாரத்தில் இறங்கினாங்க, இதுக்காக அலைஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கே தெரிந்த ஒரு விஷயம்தான். இதில் பணத்தை இழந்து நடு வீதிக்கு வந்த நகைக்கடை உரிமையாளர்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அவர்கள் யாருமே இதில் புகார் கொடுக்க வரல சார். பல பேர் இதில் பணத்தை இழந்தவர்கள் அவங்களுடைய கௌரவ பிரச்சனைக்காகவே இதில் புகார் கொடுக்க வரல. ஒருவேளை அப்படி புகார் கொடுத்தாலும் கூட யாருக்கிட்ட ஏமாந்தாங்களோ அவங்க ஒரு 10 நாள் 15 நாள்ல ஜாமீன்ல வெளியில வந்துடுறாங்க. ஆனா அப்படி வெளியில வந்த அந்த வழக்கிற்கும் இன்னைக்கு RBI ஆபீசர் கொடுத்து பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்குக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்கும் சார்? நீங்க அவங்க லெட்டர்லாம் வந்து அவங்க லெட்டர்லாம் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா DRDOல இருந்து ஒரு லெட்டர் காமிப்பாங்க, இஸ்ரோல இருந்து லெட்டர் காமிப்பாங்க, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அட்டாமிக் எனர்ஜி நிறுவனங்கள்ல இருந்து லெட்டர் காமிப்பாங்க, சரி, RBI-னுடைய லெட்டர் காமிப்பாங்க. எதுவுமே உண்மையான லெட்டரா இருக்காது. சரி. அந்த லெட்டரை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாலே அது போலின்னு தெரிஞ்சிடும். ஒரு காமன் சென்ஸ் உள்ள ஒரு லாயர் படிச்சாலே போதும், அது போலின்னு தெரிஞ்சிடும். அப்ப பணத்தை போடுறவங்க ஒரு லாயர்கிட்ட கன்சல்ட் பண்ணா என்ன, ஒரு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் இருக்காங்கல்ல இவங்க மாதிரி இவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணாலே தெரிஞ்சிடும் அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிடும். சரி. அப்ப ஏன்னா பணத்தை போடுறவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து செகண்டரி. அவங்க எப்படியோ வந்து டபுள் ஆயிரும். அவங்க சக்சஸ் பண்ணிட்டாங்க, இவங்க எத்தனை கோடி பண்ணிருக்காங்க, இவங்க 5000 கோடி பண்ணிட்டாங்க, இவங்க 10000 கோடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போதும் நம்ம எப்படி 100 கோடியாவது பண்ணிடலாமேன்ற ஒரு நப்பாசையில போய் மாட்டிக்கிறது தான் ஒழிய இது வந்து இந்த ஆசையை பயன்படுத்துறாங்க இந்த ஏஜென்ட்டுகள். இந்த ஏஜென்ட்டுகள் இதன் மூலமாக தங்கள் செல்வத்தை வளங்கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களே ஒழிய இதனால் வந்து இது வந்து நம்ம இந்தியாவுடைய இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் மினரல்னால இது வந்து இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் மெட்டல்ஸ் ஆக்ட்ல வருது. ஓகே. இது வந்து இஷ்டத்துக்கு எல்லாரும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, இஷ்டத்துக்கு எல்லாரும் இம்போர்ட் பண்ண முடியாது. அதுக்குன்னு ரூல்ஸ் இருக்கு, அதுக்கு ரெகுலேஷன்ஸ் இருக்கு, என்ன பர்பஸ் இருக்கு, HSS கோட் இருக்கு, அதுக்கு ஓகே சார் இருந்துதான் பண்ண முடியும். ஓகே சார், பேசலாம். கார்த்திக் பொன்ராஜ் சார், இந்த ஆன்லைன் கேமிங்கை தடை செய்வது சம்பந்தமாக
தமிழ்நாடு அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்த போது அதுக்கு வந்து கவர்னர் வந்து ஒப்புதல் கொடுக்கல. உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேமிங் நிறுவனங்களுடைய அதிபர்களை எல்லாம் ஆளுநர் சந்தித்தாருங்கிறதெல்லாம் பெரிய பிரச்சனையானது. சார், இந்த நேற்று நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த உத்தரவு சார், ஏதாவது ஒரு வகையில் அரசாங்கம் வந்து அந்த சூசைட்ஸை வந்து தடுக்கணும், விளையாண்டு பணத்தை இழக்கக்கூடிய நபர்களை ஓரளவு முடிந்தவரை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. சார், இந்த ஃப்ரேம் ஒர்க் இவங்க கொண்டு வந்திருக்கிறது ஏதாவது ஒரு வகையில் சைக்கலாஜிக்கலாக அந்த சூசைட்ஸ் குறையிறதுக்கு, பணத்தை இழக்கிறவங்க கொஞ்சம் பணத்தை கம்மியாக இழப்பதற்கு இது ஏதாவது ஒரு வகையில் உதவியாக இருக்குமா சார்? இது வந்து அடிப்படை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக தான் நான் பார்க்குறேன். இதை வந்து கோர்ட் வந்து அனுமதித்திருப்பது, இந்த கட்டுப்பாட்டை அனுமதித்திருப்பதை வந்து வரவேற்கிறேன். இது முதல் கட்டமாக இந்த கட்டுப்பாடுகள் தேவை. ஏன்னா கேம் ஆஃப் ஸ்கில்லு, கேம் ஆஃப் சான்ஸ்ன்னு கேம் ஆஃப் ஃப்ராடை வந்து இவர்கள் வந்து வளர்த்தெடுக்கிறார்கள். இந்த ஸ்கில் என்ற ஒரு போர்வைக்குள்ள புகுந்து கொண்டு ஒட்டுமொத்தமா அந்த சூதாட்டத்தை இவர்கள் ஆன்லைன் சூதாட்டத்தை வந்து என்கரேஜ் பண்ணி மக்களது பணங்களை ஒட்டுமொத்தமாக கபலீகரம் செய்வதுதான் இந்த கேமிங் கம்பெனிகளுடைய பிசினஸ் மாடலே. அப்ப இந்த கேமிங் கம்பெனிகளுடைய பிசினஸ் மாடலை, இந்த கேமிங் கம்பெனிகளை கவர்னர் என்கரேஜ் பண்ணி இந்த கேம் ஆஃப் கில்லு, கேம் ஆஃப் சான்ஸ் என்ற போர்வைக்குள்ள முடிந்து இதை கண்டினியூ பண்ண வைத்தார்கள். இருந்தும் இந்த நேர கட்டுப்பாடை கொண்டு வந்து ஆதார கட்டமைக்கி இருக்கிறது தமிழக அரசு. இதை வந்து நான் இன்னும் வந்து சில விஷயங்களை நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா வந்து இது ஸ்கில்லு தானே. இந்த ஸ்கில்லு ஒரு ஆதார் ஐடி உள்ளவங்க அந்த போன்ல அந்த இஎம்ஐ நம்பரோட கனெக்ட் ஆயிருக்கணும். அந்த போன் தான் யூஸ் பண்ணணும். அந்த ஆதார் ஐடி தான் வச்சிருக்கணும். இது 12 மணி வரைக்கும் விளையாடலாம் அப்படின்னா கூட ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் தான் மேக்சிமம் விளையாட முடியும். இந்த விளையாட்டுல இவர்கள் தோற்று விட்டால் அடுத்து 1 மாசத்துக்கு இவங்களால லாகின் பண்ண முடியாது. அப்ப இல்லை என்றால் தொடர்ந்து இவர்கள் தோற்றுக்கொண்டே வந்தார்கள் என்றால் இவர்களுக்கு இந்த ஆக்சஸ் வந்து பிளாக் ஆகணும். அப்ப ஸ்கில் இருக்கவன் அந்த அரை மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்றால் இது ஒட்டுமொத்தமாக வந்து 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட வந்து 12 மணி நேரம் வந்து இவர்கள் வந்து இதிலேயே இருப்பார்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த மனித வளம் என்னாகிறது, இந்த மனித வளத்தினுடைய ஆரோக்கியம் என்னாகிறது, இந்த மனித வளத்தினுடைய பணம் என்னாவது, ஒட்டுமொத்தமாக இளைஞர்களது பணத்தையும் கனவையும் சூறையாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த கேமிங் நிறுவனங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் மிகவும் அவசியம். யாரு ஸ்கில் இருக்கோ அவங்க விளையாடட்டும், அவங்க வழிபடியே போவோம். யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க விளையாடட்டும். தோற்பவர்கள் ஒரு 10 முறை தோற்று விட்டால் இந்த கேம்ல லாகின் பண்ண முடியாது, அதே ஆதார் கார்டுல லாகின் பண்ண முடியாது, அதே போன்ல லாகின் பண்ண முடியாது. இப்படி எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வர வேண்டும். அப்பதான் வந்து இளைஞர்களை நம்ம இந்த மாதிரியான சூதாட்டத்தில் இருந்து அவர்களை காப்பாற்ற முடியும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் பணத்தை இழந்து, மதியை இழந்து, அவர்கள் ஆரோக்கியத்தை இழந்து ஒரு மிகப்பெரிய அவர்களால் அந்த குடும்பம் ஒரு நடுத்தருவுக்கு வர வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை உணர வேண்டும். இது வந்து தமிழக அரசு தொடர்ந்து இதுக்கான கட்டுப்பாடுகளை கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன். ஓகே சார், இன்னொரு விஷயம் சார் என்னன்னா, இப்ப நம்ம முதல்ல பேசின சப்ஜெக்ட் நீங்க ஆர்பிஐனுடைய லெட்டர் பேடையே யூஸ் பண்ணாங்க, ஆர்பிஐ மாதிரியே டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி பல பேருக்கிட்ட கோடிக்கணக்கான ரூபாயை ஏமாற்ற முடிகிறது. ஆதார்னுடைய படத்துல சார் எங்கேயா இருக்கக்கூடிய ஒரு சிலையினுடைய போட்டோ வச்சு கூட ஆதார்ல ஒரு நம்பர் வாங்கிட முடியும். நாய் பண்ணி குரங்கனுடைய புகைப்படத்தை போட்டு கூட ஆதார் நம்பர் வாங்க முடியுது சார். இந்த கேஒய்சியில் வந்து இவங்க ஆதாரை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறது, இந்த நேர கட்டுப்பாடு 12 மணிலேருந்து 5 மணி வரை அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் சார் நடைமுறையில் இதை இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு நசீமுதீன் ஐஏஎஸ் அவரை வந்து சேர்மன் பர்சனாக போட்டு ஒரு சாரங்கன் ஐபிஎஸ் போட்டு ஒரு 3 மெம்பரை பார்ட் டைம் மெம்பராக போட்டு இந்த அத்தாரிட்டி இருக்குது சார். பட்டு இந்த ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸு இது ஒவ்வொரு மொபைல் ஃபோனில் இது ஃபங்க்ஷன் ஆகிறது சார். ஏதாவது ஒரு நிறுவனமாக இது ஃபங்க்ஷன் ஆகலை, இது ஒவ்வொருத்தனுடைய ஃபோனில் ஃபங்க்ஷன் ஆகுது.
இது 12 மணியிலிருந்து 5 மணி வரை இது ஃபங்க்ஷன் ஆகுது இந்த ஸ்டேட்ல அப்படிங்கறத யார் உறுதிப்படுத்துறது சார்? யாரு மானிட்டர் பண்ணுவாங்க சார்? அதாவதுங்க இது வந்து எல்லாமே வந்து கம்ஸ் அண்டர் தி நெட்வொர்க். அப்ப நெட்வொர்க்ல வரும் பொழுது நெட்வொர்க்ல வந்து ஃபயர்வால் இருக்கு. நெட்வொர்க்ல வந்து அதுக்கு மேல வந்து ஒரு பல்வேறு லேயர்ஸ் இருக்கு. TCP/IP லேயர்ஸ் இருக்கு. சோ டேட்டா லேயர் இருக்கு, டேட்டா லிங்க் லேயர் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் லேயர் இருக்கு, இப்படி பல்வேறு லேயர்கள் இருக்கிறது. அப்ப அப்ளிகேஷன் லேயர் இருக்கு. அப்ப நீங்க டிக்டாக்க தடை பண்ணீங்க, இன்ன வரைக்கும் டிக்டாக் இங்க ஓடல. அது மாதிரி வந்து நீங்க எந்த லேயர்ல என்ன கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டும் என்று இந்தியா லெவல்ல நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன் லேயர்ல நீங்க தடை பண்ணி விட்டால், டேட்டா லிங்க் லேயர்ல தடை பண்ணிட்டா, அதுக்குரிய நேர கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்கு அனைத்து புரோட்டோகாலுமே இருக்கு. சோ நெட்வொர்க் கம்யூனிகேஷன் சிஸ்டத்துல நம்ம இதெல்லாம் எழுத முடியும். இது இந்த ரூல்ஸை எழுதி அந்த ரூல்ஸை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். முடியாது என்று எல்லாம் கிடையாது. கண்டிப்பாக இதை நம்ம ரூல்ஸை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். அந்த ரூல்ஸ் படி இவர்கள் வந்து எந்த டிவைஸ் வச்சிருந்தாலும் சரி, இந்த வந்து ஆதார் இருக்கு, ஆதார்ல ஐரிஸ் இப்ப எடுக்கிறாங்க, ஐரிஸையும் ஃபிங்கர் பிரிண்ட்டையும் கட்டாயமாக்குங்க இந்த கேமுக்கு. அப்ப ஐரிஸும் ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஆதாரையும் கட்டாயமாக்கி போன் நம்பரோட லிங்க் பண்ணுங்க. எந்த மொபைல் டிவைஸை வச்சு அவங்க லிங்க் பண்றாங்களோ அந்த டிவைஸோட EMI நம்பரை வச்சு கண்ட்ரோல் பண்ணி இன்டகிரேட்டட் சிஸ்டத்தை கொண்டு வந்தா சைபர் செக்யூரிட்டியில இத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணா கண்டிப்பாக வந்து இந்த தடைகளை வந்து கரெக்டா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இதுல முடியாது என்று எதுவும் கிடையாது. ஓகே சார், எனக்கு இருக்கிற சந்தேகம் தான் சார், அதனால கேட்கிறேன் சார். இப்ப மணிப்பூர்ல வந்து மாத கணக்காக இன்டர்நெட்டை அவங்க வந்து பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. அதாவது காமனா அங்க வேலையே செய்ய முடியாதபடி பண்ணாங்க. நீங்க அதே போல ஜம்மு காஷ்மீர்ல பண்ணாங்க. ஒரு குறிப்பிட்ட சில பகுதிகளில் இன்டர்நெட்டை இவங்களால பேன் பண்ண முடியுது, இணையதளத்தை முற்றிலுமாக முடக்க முடியுது. ஆனா இது வந்து ஒரு 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 ஆப்பாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இது வந்து இந்த ஆப் வந்து நீங்க லாகின் வந்து நீங்க மொபைல்லையும் பண்ண முடியும், நீங்க வந்து டெஸ்க்டாப்லையும் நீங்க பண்ண முடியும் சார். ரெண்டுலையுமே செய்ய முடியும். அதனால நான் கேட்கிறேன் சார், இது வந்து இன்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இது இவங்களுடைய ஹோல் ஆப்பினுடைய மானிட்டரிங் அவங்க தான் அத்தாரிட்டிங்கிறதுனால ஸ்டேட் இல்லைங்கிறதுனால நான் கேட்கிறேன். இது ஒரு குறிப்பிட்ட மாநில எல்லை பரப்புக்குள் மட்டும் இந்த ராத்திரி 12ல இருந்து காலையில 5 மணி வரை தடை பண்ணும் அப்படின்னா அதுக்கு அந்த சிஸ்டமேட்டிக் அது சாத்தியமா சார்? அது கண்டிப்பா எல்லாமே வந்து இட் இஸ் இன்டர்கனெக்டட் தானே எல்லாமே. It is a total network. The network is connected with the switches and routers. அப்ப routers and switches வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இதனுடைய UDP லேயரா இல்ல TCP/IP ல வருதா ஒர்க் பண்ணுதா, இத பேஸ் பண்ணி UDP பாக்கெட்டை ஃபில்டர் பண்ணலாமா, TCP/IP பாக்கெட்டை ஃபில்டர் பண்ணலாமா, எந்த ரவுட்டிங் மெக்கானிசத்தை கட் பண்ணா எந்த ரீஜனுக்கு இது போகாது என்பதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், ரூல்ஸ் அப்ளை பண்ண முடியும். அதனால வந்து எந்த விதமான செக்ஷன் வைஸா பண்ணலாம். மாவட்டத்துக்கு கூட நீங்க கண்ட்ரோல் கொண்டாடலாம். ஒரு பர்டிகுலர் மாவட்டத்துக்கு கூட நீங்க கண்ட்ரோல் கொண்டாடலாம். இல்ல பர்டிகுலர் ஊரு, பர்டிகுலர் லொகேஷன், பர்டிகுலர் ரீஜன், இந்த மொபைல் இந்த டிவைஸ் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு கூட நீங்க கொண்டாட முடியும். அதனால வந்து அதுக்குள்ள இந்த ஒரு ஆப் மட்டும் ஃபங்க்ஷன் ஆகாம கூட செய்ய முடியும். அதெல்லாம் முடியும். பண்ண முடியும். எஸ். ஓகே சார், ஓகே.